விஜய் வந்து காவேரியை கண்டுக்காததால காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து நகர்ந்து போகிறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெள்ளாவை கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும், அவளுக்கு நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. என்ன சொன்னேன், தாத்தா வந்து விஜய் கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா, உனக்காக காவேரி பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எந்த பொண்டாட்டியுமே புருஷனுக்காக இந்த அளவு யோசிக்கவே மாட்டா. உனக்காக அவள் யோசிச்சிருக்கா, அவளுக்காக நீ என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு விஜய். அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக போய் பார்க்குறாரு காவேரியை. பார்த்தா காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வந்து காவேரி கிட்ட, காவேரி ஒன்றை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. இந்த மாதிரி ஒய்ஃபை யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நீ என் பொக்கிஷன்டி, நீ தாண்டி என் வாழ்க்கை, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சாரி டி காலைல உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து இந்த லெட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி கிழிச்சு போட்டுறாங்க. காவேரி வந்து எழுத்தோட வந்து விஜய் தேடுறாங்க. விஜய் இந்த மாதிரி வெளில கூட்டின்னு வெளியே போயிட்டாருனோன்னு தாங்கிக்க முடியல காவேரியால். இந்த மாதிரி விஜய் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் வந்து இங்கே டாக்டர் கிட்ட கேட்குறாரு. டாக்டர் சொல்கிறாரு விஜய் கிட்ட, பழைய நிலைமைக்கு வெண்ணிலா வரணும்னா ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் பழையபடி வெண்ணிலா கிட்ட பழக ஆரம்பிக்கணும். அவங்கக்கிட்ட வந்து பழையபடி நீங்கள் எப்படி பேசுவீங்களோ, எப்படி நடந்துப்பீங்களோ, எப்படி வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பெரியமா இருப்பீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கினாதான் பழைய நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கு திரும்ப வரும். அதுக்கப்புறமா வந்து அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு விஜய். ஆமாம், வெண்ணிலாவுக்கு பழைய நினைவுகளாக வெளியே வரணும், அவள் நல்லபடி வந்து குணமாகணும். அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு நம்ம சொல்லி நம்மளுக்கு கல்யாணம் ஆனதையும் அதுக்கப்புறமா காவேரியும் பற்றி சொல்லி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு விஜய் வந்து யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, பழையபடி வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பழைய விஜயாக மாறிடுறாரு. மாறிட்டு நேராக வந்து வெண்ணிலாக்கு ஹாய் சொல்கிறாரு, ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து வெண்ணிலா இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அப்படியே பார்த்து பழைய நினைவுகள்லாம் அப்படியே ஒன்று அவங்களுக்கு யோசிக்க தோணுது. இதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வெண்ணிலாக்கு வந்து பரவாயில்ல, இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கொண்டாரு. பார்த்தீங்க தாத்தா, என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பழைய மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னோடனே, சரிப்பா இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறேன். என்ன தாத்தா யோசிக்கிறீங்க, சரிப்பா இப்போ பழைய இது வரட்டும் தான், இல்லைன்னு சொல்ல, என்னப்பா இப்படி மாறிட்ட ஆளே அப்படின்னோடனே, வேறு என்ன தாத்தா பண்ணுறது, பழையபடி மாறினாதானே வெண்ணிலா குணப்படுத்த முடியும், அப்படி தான் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே இதை ராகினி கேட்டுடுறாங்க. ஓ அப்படியா கதை, அப்படி போதா, இதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படியாவது ஒன்று பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கரெக்டாக அங்கே வராங்க நம்ம காவேரி. காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் என்ன வேறு மாதிரி மாறி இருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன காவேரி, ஒன்றும் புரியலையா அவனுக்கு அப்படின்றார் விஜய். ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. நான் இப்படி தான் வெண்ணிலாவை சந்திக்கும் போது இருந்தேன். டாக்டர் என்ன சொன்னார்னா, வெண்ணிலா வந்து குணப்படுத்தணும்னா பழையபடி நான் அவகிட்ட பழகணும்னு சொன்னார். அதனால தான் இந்த மாதிரி கேட்டேன். எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. சரிப்பா சரிப்பா, சரி அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இப்படி இருந்தால் எப்படிப்பா, காவேரிக்கு பிடிக்கணும்ல. என்ன தாத்தா நீங்கள் இப்போ காவேரி பிடிக்கிறதா முக்கியம், இப்போ வெண்ணிலா குணப்படுத்தின முக்கியம் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு வந்து காவேரியால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அங்கேருந்து மனசு கஷ்டத்தோடு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே சிரிச்ச மாதிரி இருந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே பின்னாடியே போயிடுறாங்க ராகினி. என்ன காவேரி பார்த்தல, வெண்ணிலாக்காக எப்படி உருகி உருகி எல்லாம் செய்கிறாருன்னு, உனக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லையாமே, வெண்ணிலாக்கு பிடிச்சா போதுமா இப்போ பார்த்தியா என்ன நடவேன்னு சொல்லிட்டு, இப்போ அதை தெரிஞ்சுக்கோ. அவர் மனசில், விஜய் மனசில் நீ இல்லவே இல்லை, வெண்ணிலா மட்டும்தான் இருக்கா. இப்போ பார்த்தியா எப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ தான் காவேரி முடிவு பண்ணும் உன் வாழ்க்கையை. அதுக்கப்புறம் இப்படியே இருந்தேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது, உன் மேலே இருக்க அக்கறை இல்லை தான் நான் சொல்ல சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கண்ணத்தை அப்படியே கிள்றாங்க. கையை எடுத்து விடுறாங்க. காவேரி உன் வேலையை பார்த்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ தாண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து எப்படி பண்ண போகிறேன் பார், கொஞ்சம் கொஞ்சமாக நீ விஜயை விட்டுட்டு ஓடணும். அப்புறமா விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் என்ன, இந்த பிரச்சனையே இருக்காது எனக்கு, இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து காவேரியால் தாங்கிக்கவே முடியல. காவேரி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க காவேரி. என்ன நடக்குது என் வாழ்க்கையில், எனக்கு ஒன்றுமே புரியல, விஜய் இப்படி மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, விஜய் சுத்தமாகவே என்னை கண்டுக்கல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து சாமியை பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதை பற்றி நான் விஜய்கிட்ட பேசலாமா வேணாமா, விஜய்கிட்ட டைரெக்டாக பேசிடலாமா, பேசினா இந்த பிரச்சனை தீருமா, விஜய்கிட்ட கேட்டுடலாம், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், வெள்ளாக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லுவார், வேறு என்ன சொல்ல போகிறாரு, ஏன் அவர் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, அப்போது விஜய் மனசில் நான் இல்லையா, ராகினி சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து குழப்பம் அடைகிறாங்க நம்ம காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா புலம்பிகிட்ருக்காங்க. காவேரி நினச்சி அவள் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலடி, இந்த பையன் வேறு விஜய் வந்து வேறு மாதிரி சுற்றிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியலடின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அப்போ வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம வந்து கங்கா. சரிம்மா விடுமா பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, காவேரி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா, அவளே பண்ணதால் நம்மளால் எதுவுமே பேசக்கூட முடியல, அங்கே போய் சண்டை போடவும் பிரச்சனை பண்ணவும் எப்படி முடியும், ஏன்னா காவேரியை தானே இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.